Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்குன்னு பார்ப்போம். First question, கூத்தாண்டவர் ஃபெஸ்டிவல் recently seen in news is celebrated in which state அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபெஸ்டிவல் யாரோட ரிலேட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள்ஸோட ரிலேட் ஆகக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த கூத்தாண்டவர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரே டேலேயே அவங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் இருக்கவங்க மேரேஜ் பண்ற மாதிரியான செரிமோனியும் இருக்கும். அதே மாதிரி அவங்க விதோ ஆகிற மாதிரியான செரிமோனியும் இந்த ஒரு ஃபெஸ்டிவல்ல ஒரே டேல நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஃபெஸ்டிவல் இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆன ஒரு ஃபெஸ்டிவல். இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபாரின்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளும் இங்க வந்து இந்த ஒரு டே அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஓகேவா? தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது, who has been named as the laureates of the 2024 UNESCO Guillermo Cano World Press Freedom Prize அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோவும் இவங்களும் சேர்ந்து தான் இந்த வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டே வராங்க. ஸோ இன்டர்நேஷனல் லெவல் ரிப்போர்ட்டிங்காக தான் இந்த ஒரு விஷயம் ஃபேமஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா பாலஸ்தீனியன் ஜேர்னலிஸ்ட் கவரிங் காசா. ஓகேங்களா? ஸோ அங்கே தான் பெரிய ஒரு சண்டை போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக அவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. பாலஸ்தீனியன் ஜேர்னலிஸ்ட் கவரிங் காசா அவங்களுக்கு தான் இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் பிரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, MQ-9B Predator recently seen in news is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. MQ-9B அப்படிங்கிறத யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம்னா நம்ம அமெரிக்காட்ட இருந்து இந்தியா வந்து வாங்கக்கூடிய ஒரு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ். ஓகேங்களா? UAVs தான் வாங்க போறோம். ஸோ மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்க்காக தான் மோஸ்ட்லி பயன்பட போகுது. அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறோம். எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறோம் அப்படின்னா 31 MQ-9B ட்ரோன்ஸை வந்து வாங்க போறோம். சரிங்களா? ஸோ என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன் தான் கரெக்ட். தமிழ்நாடு அண்ட் உத்தரப்பிரதேசில் தான் இதை டிப்ளாய் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, பவிஷ்யா பிளாட்ஃபார்ம் ரீசென்ட்லி லான்ச் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரைமர்லி எய்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் யார் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன்ஸ் அண்ட் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த பென்ஷன் ப்ராசஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பென்ஷன் சாங்ஷன்ஸ் எல்லாம் ட்ராக்கிங் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் ஆயிருக்கு. லாஸ்டா, the president of GST appellate tribunal will be in office for how many years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று தான் இந்த அப்பாயின்மெண்ட் வந்து நடந்துச்சு. சஞ்சய் குமார் மிஸ்ரா அப்படிங்கிற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜிஎஸ்டி ஆக்ட் 2017க்கு கீழே ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அந்த பிரசிடென்ட்டோட பதவிக்காலம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 years இருக்க போகிறாங்க. ஸோ இதனுடைய பிரின்சிபல் பெஞ்ச் வந்து நமக்கு டெல்லியில் இருக்க போகுது. அது இல்லாமல் 31 பிரான்ச்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறலாம் நேற்று ஜியோவில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 question பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 question மீட் பண்ணலாம். தேங்க்யூ.